Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிராயிங்கை வந்து எப்படி ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம், என்ன ஸ்கோப்புக்காக கொண்டு வந்தாங்கன்னு, அப்புறம் அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம டிராயிங் வரைகிறத ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எஸ்டிமேட்டிவ் வீடியோ போட்டுட்ருக்கோம், ஸ்கெட்சப் வீடியோ போட்டுட்ருக்கோம், ஈடாஃப் வீடியோ போட்டுட்ருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுங்கிற லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் போய் நெட்டில் போய் சப்மிட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மொத்தம் இதில் 9 ப்ராசஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அப்ரூவல் ப்ராசஸ், லாகின் ப்ராசஸ், பிளான் சப்மிஷன் ப்ராசஸ், பிளான் சப்மிஷன் டீட்டெயில்ஸ், ரெஃபரன்ஸ் நம்பர் டீட்டெயில்ஸ், view the application status, application resubmission process, reference number detail for resubmission. மொத்தம் 9 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் வந்து முதல்ல ஒரு ஐடியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. எதுக்குன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் டிராயிங்கை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கும் நீங்கள் முதல்ல ஒரு யூசர் ஐடி க்ரியேட் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் என்னென்ன கொடுக்கணும்னா, உங்களோட இமெயில் ஐடி கொடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் லைசன்ஸ் பில்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடிக்கு நம்பர் கொடுங்க. அடுத்து உங்கள் யூசர் நேமை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட கம்பெனி நேம், அதாவது உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நேம் அப்படின்னா என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர் இருக்கும், அடுத்து உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, டைப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஆர்டிடெக் அப்படி இல்லைனா லைசன்ஸ் பில்டர் அப்படின்னு இருக்கும். அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து எல்பிஐ நேம், நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைசன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை நீங்கள் இதில் சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட யூசர் ஐடி நீங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கோ அதை வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து இங்கே கொடுங்க, அடுத்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் ஒரு கொஸ்டின் கேட்கும், அந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஆன்சரை வந்து அதுக்கு கீழே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, உங்களோட ஃபோட்டோ அதை வந்து நீங்கள் இந்த இதில் செலக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சப்மிட் கொடுங்க. இது சப்மிட்டு, இது கேன்சல், நீங்கள் சப்மிட் கொடுங்க, சப்மிட் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ் என்னென்னா அப்ரூவல் ப்ராசஸ். இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணி எல்பி ஆஃபீஸர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்குவீங்க. அதில் வந்து என்னென்னா, எல்பி ஆஃபீஸர் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து முதல்ல அப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து ரெண்டாவது ப்ராசஸ். உங்களோட ரெண்டாவது இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நெட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, முதல்ல உங்கள் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இருக்குது, அதுக்கடுத்து உங்கள் கம்பெனி நேம், நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நேமு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் டெலிஃபோன் நம்பர், அடுத்து உங்கள் இமெயில் ஐடி. லாஸ்ட் ப்ராசஸில் பார்த்த மாதிரி டைப்புன்னு கொடுத்து ஆர்டிடெக் இல்லைனா லைசன்ஸ் பில்டர்ஸ்ன்னு இருக்குது. அதில் நீங்கள் எதுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லேப் நேம், அதாவது நீங்கள் எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துக்குரிய நேமு, அடுத்து உங்கள் லைசன்ஸில் வந்து இருக்கிற நம்பரு, அதை கொடுத்து நீங்கள் அப்ரூவல் கொடுங்க. உடனே அப்ரூவல் சக்ஸஸ் ஆயிரும். இதுதான் வந்து அப்ரூவல் ப்ராசஸ். மூணாவது ப்ராசஸ் வந்து லாகின் ப்ராசஸ். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல எல்பி ஆஃபீஸர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேட்டா போகலாம். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு முதல்ல யூசர் நேம், அடுத்தது பாஸ்வேர்டு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து இங்கே லாகின் கொடுத்து போயிடலாம். நாலாவது அப்போ போகிறது ஆர்டிடெக் பிளான் சப்மிஷன் ப்ராசஸ். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் உள்ளே வந்த உடனே நியூ பிளான் கொடுத்து உங்களோட பிளானை உள்ளே இன்பில்ட் பண்ணுறது தான். நீங்கள் எங்கேயுமே தேடண்டா, மெனுவில் வந்து பிளான் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ பிளான் வரும். அடுத்தது அதில் வந்து ரீசப்மிஷன் பிளான் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நியூ பிளானுங்கிறத வந்து கிளிக் பண்ணி போகணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஹோமு, பிளானு, அடுத்து வியூ ஸ்டேட்டஸு, ப்ரொஃபைலு, அடுத்து லாக் அவுட், இந்த 5 இருக்குது. இதில் நீங்கள் பிளானை கிளிக் பண்ணணும். பிளானை கிளிக் பண்ணால் நியூ பிளான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசப்மிட் பிளான் இருக்கும். நீங்கள் நியூ பிளான் கொடுத்து உங்களோட பிளானை வந்து முதல்ல நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து 4வது ப்ராசஸ். 5வது என்னன்னா பிளான் சப்மிஷன் டீட்டெயில்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட டிராயிங் ஃபைலை வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான என்னென்ன ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குதோ அதுவும் சப்மிட் பண்ணுவீங்க. உங்களோட டிராயிங் ஃபைலை DTCP ஃபார்மெட்டில் தான் சப்மிட் பண்ணணும். அது என்னங்கிறத நான் பின்னாடி வர சொல்கிறேன். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் என்னென்னா,
உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்க்ரூட்டினி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எப்போன்னா நீங்கள் சப்மிஷன் ப்ராசஸ் முடித்த பிறகு, அதாவது பிளானை சப்மிட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னா ஸ்க்ரூட்டினி நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் வந்து ரீசப்மிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஸ்க்ரூட்டினி நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டேட்டஸ் உங்களோட அப்ரூவல் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பிளான் சப்மிஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் என்னென்ன கேட்டிருக்குங்கிறத பார்ப்போம். அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட இடத்துல உங்களோட நேம் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பிளாட் எக்ஸ்டெண்ட் நம்பர், அதாவது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குங்கிறது, அதுக்கடுத்தது 5வது இருக்கிறது டோட்டல் அந்த டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது எத்தனை ஃப்ளோர் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னு இருக்கிறது, அடுத்தது பிளாட் நம்பரு, அப்புறம் வந்து சர்வே நம்பர், அடுத்தது டிஎஸ் நம்பர், அடுத்தது வந்து வார்டு நம்பர், அடுத்து சப்டிவிஷன் நம்பர், அதுக்கப்புறம் ரோட் நம்பர், அதுக்கப்புறம் ரோடு டைப்பு, அதுக்கப்புறம் வில்லேஜ் நேமு, அதுக்கப்புறம் என்னென்னா எல்பிஏ டிபிடி நம்பர் அப்படின்னா ரெகுலேஷன் லேஅவுட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் எல்பிஏ, அவங்களோட அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஏரியா கொடுங்க. அடுத்தது வந்து லோக்கல் பாடி நேம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த ஏரியாவோ அந்த ஏரியா கொடுங்க. ஜோன் எந்த ஜோன், அதாவது இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்னு 4 ஜோன் இருக்கும். அந்த ஜோனில் எந்த ஜோனுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்த லொக்காலிட்டி வந்து முனிசிபாலிட்டி. அடுத்து பில்டிங் கேட்டகரி என்னென்னா நீங்கள் என்ன பில்டிங் கட்ட போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பில்டிங் டைப்பு, என்ன டைப்பு, ரெசிடென்டலாக இல்லை கமர்ஷியலாக இல்லை பப்ளிக்காக இல்லை இண்டஸ்ட்ரியலாக அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா ரெசிடென்ஷன் அப்படின்னா அதோட சப்டைப் என்னங்கிறத நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டைப், இதில் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்ட போகிறீங்களா, அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாட்டும் ஒரு பில்டிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பில்டிங் டிராயிங் அப்லோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் பில்டிங் டிராயிங்கை வந்து DWG ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இது FMB ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணுற இடம். இதில் நீங்கள் FMB ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இதில் இருக்கும். இது முடித்த உடனே உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி இல்லைனா ஸ்க்ரூட்டினி நம்பர்னு உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த நம்பர் கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, ஸ்க்ரூட்டினி நம்பர் கொடுப்பாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வித் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்புறம் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணது வந்து சப்மிட் ஆயிடுச்சா, அப்படி இல்லை அப்படின்னா ப்ராசஸில் இருக்கா, அப்படி இல்லைனா ரிட்டன் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்கும். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோமு, அப்புறம் வந்து பிளானு, வியூ ஸ்டேட்டஸ், ப்ரொஃபைல், லாக் அவுட் இப்படி இருக்கும். இதில் நீங்கள் வியூ ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சா, அப்படி இல்லை சப்மிட் ஆயிடுச்சா, அப்படி இல்லை அப்படின்னா ரிட்டன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் காமிக்கும். அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் வந்து ரீசப்மிஷன் ப்ராசஸ். ஒருவேளை உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு சின்ன சேஞ்சுக்காக உங்களுக்கு ரீசப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கரெக்டாக டிராயிங்கை வரைஞ்சி திரும்பியும் மெனுவில் போயிட்டு ரீசப்மிட் பிளான் கொடுங்க. அப்புறம் வந்து ரீசப்மிட் பிளான் எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருவாங்கல்ல ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த நம்பரில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். மாற்றி அப்ளை பண்ணால் உங்களுக்கு வராது. இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் தான் போய்ட்டு நீங்கள் திரும்பியும் உங்களோட கரெக்டான பிளானை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தது வந்து சப்மிட் இருக்கும், கேன்சல் இருக்குது, நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். இதான் வந்து ரீசப்மிஷன் ப்ராசஸ். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் ஃபார் ரீசப்மிஷன். இதில் வந்து என்னென்னா நீங்கள் திரும்ப உங்களுக்கு ரிட்டன் ஃபார் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது நீங்கள் அதை திரும்பியும் டிராயிங்கை கரெக்ட் பண்ணி நீங்கள் திரும்பியும் சேம் ரெஃபரன்ஸ் நம்பரில் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து ஒரு புது ஸ்க்ரூட்டினிட்டி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் அடுத்து செக் பண்ண முடியும். இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் அதே சேம் தான், ஆனால் ஸ்க்ரூட்டினிட்டி நம்பர் வந்து வேறு இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்தது வந்து அதை வந்து ரிட்டன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்காக தான் அந்த ஸ்க்ரூட்டினிட்டி நம்பர். அது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பைசாங்கிறது வந்து 1 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அதனால் கேன்சல் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டயக்ராமை கிளியர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.